ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்குன்னு படம் பார்த்தாங்க எல்லாருமே. அதாவது நம்ம சும்மா சொல்கிறதுக்கும் அடி மனசுலேருந்து சொல்கிறதுக்கும் நிச்சயமாக நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு படம் பார்த்த ஒரு 3-4 பேர் தான் பேசினாங்க அதை பற்றி. அடி மனசுலேருந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ நம்பிக்கையாகவும் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து 100% ஒரு வெற்றி படமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் தேவஸ் சி, உண்மையிலே அவர் ஒரு ஹீரோ ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு விழாலேயே வந்து கலக்குனாரு முந்தானத்து ஹைதராபாத்தில். அந்த அளவுக்கு அவரோட சாங் வந்து எல்லாருமே ஈர்த்தது. சரஸா கூட அந்த சாங்கை 1 more போடுங்க அப்படின்னு அவருக்காக 1 more கூட பாடி காமிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் வந்து ஐ வுட் லைக் டு, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மோகன் பாபு சாருக்கு நன்றி சொல்லணும், அண்ட் விஷ்ணு மஞ்சு அவங்களுக்கு நன்றி சொல்லணும், ப்ரொடியூசர்ஸ் சாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படத்தை இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு அண்ணன் சொல்லலாம், என்னன்னு சொல்கிறது தெரியல, பட் சரத்குமார் சார் ரொம்ப குட் ஃப்ரெண்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா ஒரு 3 ட்ராக் இருக்குது இந்த படத்தில். ஒன்று வந்து இவன் வந்து கடவுளே இல்லைன்ற மாதிரி இருக்கிறவன் எப்படி வந்து ஒரு கடவுள் பக்தனாக மாறுறான்றது அது ஒரு ட்ராக்கு. இன்னொன்று வந்து ஒரு சின்ன லவ் ட்ராக் ஒன்று ஓடுது. அதே சமயத்தில் ஒரு ஒரு வார் ட்ராக்குன்னு சொல்லி யாரோ வந்து இந்த வில்லேஜை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு 3 விஷயம் ஓடுது. ஸோ அதனால் படம் வந்து மேபி சில பேர் லெங்க்த்தாக இருக்கலாம்னு தோணலாம், பட் ஸ்டில் அதை ஃபீலே ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு கிரிப்பிங்காக 3 விஷயம் போயிட்டுருக்கு. இதில் முக்கியமான ரோல் சரத் சார் பண்ணியிருக்காரு. அது வந்து விஷ்ணு அவங்க ஹீரோவோட அப்பா பண்ணியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்கார் சார். பார்த்தா இன்னும் ஒரு 25 years அந்த மாதிரி தான் இருக்கார் சார். அவங்க பார்க்கும்போது 2 பேர் அப்படியே தூக்குவார், அப்படியே ஒரே ஒரு இதில் அப்படியே தூக்குவார். அப்படியே நிச்சயமாக ரியல் ஷாட், எந்த இது ரோப் கீப் எதுவுமே கிடையாது, ரியல் ஷாட் அப்படியே தூக்குறாரு. ஸோ பார்த்தோன்னே ஃபோன் வச்சு சார் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அப்படின்ட்டு அவ்வளோ யூத்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்டு இந்த ஆஸ் ஐ டோல்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, இந்த படம் வந்து பிகினிங்லேருந்து ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கதை நல்லா ஓடுது. பட் இந்த கடைசி 1 hour, அந்த கடைசி 1 hour தான் முக்கியமான கதை, எப்படி அவன் மாறுறான்றது. அந்த கடைசி 1 hour ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு. ஒரு கிறிஸ்டினாக இருக்கிற நானே சொல்கிறேன், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு. அண்டு ஃபைனலாக ஒரு டியர்ஸ் வரும், ஒரு அந்த ஃபீல் வரும் உங்களுக்கு. அண்டு கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நல்லா நீங்கள் ஹெல்ப் பண்ணி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா படத்துலேயும் ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. நீங்கள் ப்ளஸ்ஸை மட்டும் போட்டிங்கன்னா நல்லா. தேங்க்யூ. மேடையில் இருக்கிற சரத்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட அரசுலேருந்து இந்த பயணம் ஆரம்பித்து இது 8வது படம் அவரோட நடிக்கிறேன். பல வெற்றி படங்களில் அவரோட நான் சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்கேன். இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அரசு படம் முடிஞ்சவுடனே அவர் வந்து எனக்கு KS ரவிக்குமார் சார்கிட்ட அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவருக்கு ஏதாவது நல்ல கேரக்டர் கொடுங்கன்னுலாம் சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். அதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி சார், சைனைட் அப்படிங்கிற ஒரு கன்னட படம் நான் பண்ணும்போது அவர் தான் அந்த படத்தோட எடிட்டரு. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அவருடைய எடிட்டிங்கில் வருது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எடிட்டர், எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு பேசப்படும். லாஸ்ட்டு சனிக்கிழமை ஹைதராபாத்தில் நடந்த இந்த கண்ணப்பா திரைப்படத்துடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட் வந்து அவ்வளோ கிராண்டாக நடந்தது. அதாவது அந்த ஈவெண்ட்டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திரைப்படத்தை
முன்ன பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. அதில் படம் பார்த்த பிரம்மானந்தம் சார், அப்புறம் ரைட்டர் ரவி சார், அப்புறம் எடிட்டரு நம்ம ஆண்டனி சார், இவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் பிரபாஸ் சார் இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்குன்னு படம் பார்த்தாங்க எல்லாருமே. அதாவது நம்ம சும்மா சொல்கிறதுக்கும் அடி மனசுலேருந்து சொல்கிறதுக்கும் நிச்சயமாக நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு படம் பார்த்த ஒரு 3-4 பேர் தான் பேசினாங்க அதை பற்றி. அடி மனசுலேருந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ நம்பிக்கையாகவும் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து 100% ஒரு வெற்றி படமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் தேவஸ் சி, உண்மையிலே அவர் ஒரு ஹீரோ ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு விழாலேயே வந்து கலக்குனாரு முந்தானத்து ஹைதராபாத்தில். அந்த அளவுக்கு அவரோட சாங் வந்து எல்லாருமே ஈர்த்தது. சரஸா கூட அந்த சாங்கை 1 more போடுங்க அப்படின்னு அவருக்காக 1 more கூட பாடி காமிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி இதோட RR வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கும் அப்படின்னு படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். இந்த மொத்த குரூவுமே இன்னைக்கு வந்து இங்கே ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடத்தலான்னு தான் இருந்தாங்க. பட் இந்தியா முழுக்க பல நகரங்களுக்கு போய் இந்த படத்துடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட்ஸ் நடத்துறதுனால, அடுத்தடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுனால இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன குழு மட்டும் நாங்கள் மட்டும் வந்திருக்கோம். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரி படங்கள், சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள் வந்து இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா தான் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமையும். அதுக்கு நீங்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து உள்ளே போயிட்டாங்கன்னா நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அது போக விற்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் நடிகர் மோகன் பாபு சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படத்தில் நான் இல்லை. 2002 அவரை முதல்ல சந்தித்தேன். என்னோட நண்பன் கோலா ஆனந்த் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அன்னிலேருந்து தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி விஷ்ணு மஞ்சு சாருடைய முதல் படமான விஷ்ணு அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காயத்ரி அவர் ஹீரோவாக பண்ண படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணால் நிச்சயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கிறதுக்கு இதுவும் ஒரு சின்ன உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி இங்கேருந்து திருப்பதியில் போய் பார்ப்பேன். அவர் எப்போயாவது காலாஸ்டிக்கு வந்தாருன்னா அங்கே போய் பார்ப்பேன். ஹைதராபாத்தில் போய் பார்ப்பேன். சென்னையில் அவர் இருக்கும்போது சென்னையில் வந்து பார்ப்பேன். இப்படி அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அட்லாஸ்ட் ஒரு நல்ல ரோல், ஒரு நல்ல படத்தில், அதுவும் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட், பிரபாஸ் சார்லேருந்து அக்ஷய்குமார் சார்லேருந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு படத்தில் எனக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் தெலுங்கில் நான் இது வந்து எனக்கு 10வதோ இல்லை 11ஆவது படம்னு நினைக்கிறேன். எனக்கு தனியாக ஒரு போஸ்டர் போட்டது இந்த படத்தை தான். ஏன்னா அதுக்கு நான் மிகப்பெரிய என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கணும். மோகன் பாபு சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ என் கேரக்டருக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கேரக்டர் சம்பத் ராம் போட்டு என் கேரக்டரை பற்றி ஒரு போஸ்டர். ஸோ இது இவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு கிடைச்சது வந்து உண்மையிலே அந்த ஆண்டவனுடைய அருள் தான் நான் சொல்லணும். நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.